ஸ்தோத்திரம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ என்னன்னா, நம்முடைய திருப்பூர் சாலமன் அவர்களுடைய வீடியோவை நம்ம பார்த்து வந்துடலாம். உங்களுக்கு சந்தோஷமா? இயேசு கிறிஸ்து பிறந்தது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது அவருடைய கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படுகிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ இனிமேல் நீங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படி சொல்லும் பொழுது கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்களும் ஒரு மதவாத கிறிஸ்தவங்களா போக வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரியமான நல்ல தூக்க கலக்கத்துல என்ன சொல்றது, பண்டிகை கிறிஸ்மஸ் பண்டிகை 10 வருஷமா அவர் கொண்டாடலை. அவருடைய விருப்பம், கொண்டாடாம போயிட்டாரு, ரைட்டு. ஆனா இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு சபையினுடைய வன்மம் பயங்கரமா தெரியுது, புரியுதுங்களா? அந்த வன்மத்தை ரொம்ப பயங்கரமா கக்கியிருக்காரு. அதே மாதிரி பண்டிகையை கொண்டாடுறாங்கல்ல, அதுலேயும் அவருக்கு வன்மம் அதிகமாக அந்த வீடியோவில் தென்படுகிறது. எவ்வளவு வேணும் அவரிடத்தில் வெளிச்சம் இல்லை, புரியுதுங்களா? ஒன்றுமில்லை. கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளில் என்ன பண்றாங்க, ஆலயத்துக்குள்ள வச்சு என்ன பண்றாங்க, ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து சபையோர் எல்லோரும் கூடி வந்து ஜெபிக்கிறார்கள். அதை ஒரு விசேஷித்த நாளாக கருதி ஆண்டவரை துதிக்கிறாங்க. இந்த கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது, மாஸ் அப்படின்னா ஆராதனைக்குரியது. ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அவருடைய பிறப்பினுடைய அந்த டேட் 25ஆம் தேதி அப்படிங்கிறத பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அதை கணிச்சிருக்கிறாங்க. அதை வழியாக அதை பயணிச்சுக்கிட்டு வராங்க. அங்கே துதிக்கிறாங்க, அங்கே எல்லோருக்குமாக கேக்கு வெட்டி அதை செலிப்ரேட் பண்றாங்க. சரிங்களா? அதான் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமருக்கு எழுதிய நிருபம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில், நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்ளுகிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான், புசியாது இருக்கிறவன் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்ளுகிறான். புரியுதுங்களா? கொண்டாடக்கூடாது அப்படின்னு நீங்க ஜட்மெண்ட் பண்ணக்கூடாது, நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? தேவன் அங்கீகாரம் பண்ணி இருக்க நீங்கள் யார்? புரியுதுங்களா? இப்போ பாருங்க, நம்முடைய பால் டிவி கருணாகரன் அவருடைய லைவ்ல நான் நேற்று ஏழை சபை மக்களுக்கு புடவை மற்றுமாக இதர துணிமணிகள் எல்லாம் கொடுத்து மளிகை ஜாமான கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. அடுத்ததாக சார்லஸ் ஜே அவருடைய மகன் கிறிஸ்துமஸ் தினத்துக்கு நாங்கள் எப்படின்னா, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு எல்லாருக்கும் உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அந்த சிறு வயசில் அவனுக்கே உண்டான தேவ பக்தியின் நிமித்தமாக அந்த பையன் போகும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சார்லஸ் ஜே நல்ல பிள்ளையை வளர்த்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றாக இருந்தாலும் அது 1000க்கு சமம். பாருங்க, ஆண்டவருடைய நாம மகிமை அங்கே பட்டதா இல்லையா? ஏழைகளுக்கு உதவி செய்த கருணாகரன் மூலியமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதா இல்லையா? அதே போல கிறிஸ்துமஸ் தினத்தன்று என்ன செய்யறாங்க? குடிச்சு கும்பலம் போடுறாங்களா? அல்லது என்ன பண்ணாங்க? அந்த நாளை விசேஷித்துக் கொள்ளுகிறவர்கள் என்ன பண்ணாங்க? தேவனை துதித்தார்கள். வராதவங்கலாம் வந்திருந்தான். சபையில் அங்கமாக இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவான்? அந்த நாள்ல வந்து ஆண்டவரை துதித்து பல காரியங்களை விசேஷித்துக் கொள்ளுகிறார்கள். அதை நீங்கள் தடுப்பதற்கு நீங்கள் யார்? தேவன் அங்கீகாரம் பண்ணினார். எங்கே ஒருவராகிலும் என் நாமத்து நிமித்தம் எங்கே
ஒருவராகிலும் இருவராகிலும் கூடுகினால் அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னாரே. நான் என் நாமத்து நிமித்தம் நீங்க ஒன்று கூடுனீங்கன்னா நான் அங்க வாசம் பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரே. அப்பொழுது இப்போ நீங்க வேற ஒண்ணும் இல்லை, 10:30 ஆரம்பிச்சு 2 மணிக்கு முடியுது, சரிங்களா? அந்த டயத்துல என்னன்னா ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். வேற ஏதாவது ஒரு வேற அலுவலான பேச்சுக்கள் உண்டா? அங்கே தேவையில்லாத வார்த்தைகள் அங்க உண்டா? அங்க எங்க என்ன பண்றாங்க? தேவனை துதித்தார்கள். அப்போ தேவன் அங்கீகாரம் பண்ணினார். ஆனால் உங்களுக்கு எங்கே போனது வழி? தேவன் அங்கீகாரம் பண்ணி இருக்க நீங்கள் எல்லாம் யார்? கிறிஸ்துவை உபதேசிக்க அந்த உபதேசத்தில் நிலைக்கு இருக்காதவன் சபிக்கப்பட்டவன். ஓகே, ரைட். இதுக்கும் கொண்டாட்டத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? அதான் கேள்வி. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு உங்களிடத்தில் பதில் உண்டா? தூக்க வரியில் வன்மம், ஒரு சபையை சார்ந்த காரியத்தில் ஒரு வன்மம். உண்மையில சொல்றேன், இதுல சத்தியமே இல்லை. இந்த வீடியோவில் திருப்பூர் சாலமன் அவர்களே, இந்த வீடியோவில் ஒரு சத்தியமும் கிடையாது. இந்த நாளில் விசேஷித்த நாளில் நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? கொண்டாடுறாங்கல்ல, அப்போ அந்த நீங்க கொண்டாடல, பட் உங்க சபை மக்களுக்காவது ஏதாவது ஒரு உதவி பண்ணிருக்கலாம்ல. தேவன் அங்கீகாரம் பண்ணியிருக்க நீங்கள் யார்? பண்டிகை இல்லைன்ட்டு சொல்றீங்க, அது இல்லை இது இல்லை அது இல்லை அப்படி இப்படின்ட்டு எதையெல்லாம உருட்டி விடுறீங்க. போற போக்கில் எதையாவது ஒன்று உருட்டி விடுறது, விசுவாசிகளை இடரல் உண்டாக்குறது. எதுக்கு அந்த பண்டிகையை கொண்டாடணும் அப்படின்ட்டு? நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்ளுகிறான். இந்த வசனத்துக்கு நீங்க மீனிங் சொல்லணும். அடுத்ததாக, இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று அனைத்து விசுவாசிகளும் அனைத்து கிறிஸ்துவ பெருமக்களும் புறப்பண்புல இருக்கக்கூடிய தெருவோரங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? தேவ மகிமைக்கென்று செய்தார்கள். அத்தனை பேருக்கு சாப்பாடு, 1000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தா அது எவ்வளவு பெரிய காரியம். தேவனுடைய நாமம் எவ்வளவாய் மகிமைப்பட்டிருக்கிறது. இப்போ வந்துகிட்டு அது இல்லை இது இல்லை நீங்க சொல்லிட்டா எல்லாம் ஆயிருமா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்ளுகிறான். பண்டிகை இல்லை அப்படின்னு நம்முடைய ஜெஸ்ஸின் தம்பி நீங்க சொல்லியிருக்கீங்க. பண்டிகை இல்லைன்னா வேத வசனம் இருக்கு, பண்டிகைன்னு இருக்கு, புரியுதுங்களா? அதுக்கும் நான் ஆதார வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கு தர முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே உங்களுடைய கமெண்ட்ல நான் போட்டிருக்கிறேன். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 16-17 நீங்க வாசித்து பாருங்க. அங்க பண்டிகை இருந்ததா இல்லையா என்பதே தெரியும். அதே போல புதிய ஏற்பாட்டிலே ரட்சிப்பு மற்றுமாக முடிவு பரியந்தம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய ரட்சிப்பை எப்படி காத்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்குள் அவன் நிலைத்திருக்கும்படியான காரியங்களே எழுதப்பட்டிருக்கின்றன. அதே போல கடைசி நாட்கள் எப்படி இருக்கும், இந்த உலகம் எப்படி இருக்கும் என்கிற வெளிப்படுத்தின காரியங்கள் உண்டாயிருக்கின்றன. பட் வரலாற்று நிகழ்வுகளை இங்க எழுதப்படலை, புதிய ஏற்பாட்டில் எழுதப்படவில்லை. ஆனால் பண்டிகையை ஆசரித்தார்கள். எங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பண்டிகை, நிறைய பண்டிகைகள் இருந்திருக்கின்றன. ஆனா புதிய ஏற்பாட்டிலே விளக்கமாக கொடுக்கப்படவில்லை. பொதுவான ரட்சிப்பு, பொதுவான விடுதலைக்கு உண்டான காரியங்கள், எப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டால் அவன் எப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் தேறினவனாக இருக்க வேண்டும், அவன் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்பதை குறித்து புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் வரலாற்று நீங்கள் பின்னணியில் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன கொண்டாடினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலும் நான் சொல்றேன், இந்த கொலோசியருக்கு எழுதிய நிருபம் கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 16-17 எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க அதை போய் வாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம், ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்புள்ளாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம் அப்படிங்கிற இருக்கு. சசின் தம்பி, உங்களுக்கு தான் சொல்றேன், இந்த பண்டிகை இருக்கு, சரிங்களா? அதனால பண்டிகை எழுதப்படலை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே போல நீங்க
வாசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அதே மாதிரி திருப்பூர் சாலமன் அவர்களே, சும்மா போட்டுக்கிட்டு வசனத்துல உங்களுக்கு ஏற்றபடி எடுக்கக்கூடாது. சபிக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டதாக இருக்கட்டும், பட் ரிலேட்டட் உங்களுடைய கதைக்கனவு என்னன்னா, ஒரு சபையில் இருக்கக்கூடிய வன்மம் ஒண்ணு, அடுத்ததாக பண்டிகையை நீங்க கொண்டாடல, விட்டுருங்களேன். அதான் வேதம் சொல்றது, நாட்களை விசேஷித்து கொள்ளாதவன் கர்த்தருக்கென்றே விசேஷித்து கொள்ளுகிறான் அப்படிங்கிற வசனம் இருக்கு. அதை போய் வாசிங்க, சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பண்டிகை நாளில யாரும் ஒழுக்கக்கேடாக இல்லை, யாரும் ஒழுக்கக்கேடா பண்ணல, சரிங்களா? தேவனை துதிக்கிறார்கள், தேவன் அங்கீகாரம் பண்ணினார், தேவன் விருப்பப்பட்டார், அங்கே மகிமைப்படுகிறார், சரிங்களா? அதனால தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய சத்துவத்தையும் அறிந்து சொல்லுகிறவன் யார்? உங்களுக்கெல்லாம் தெரியுமா? ஆண்டவர் எப்படி சிந்திப்பார்? என்னை போல சிந்திப்பாரா, உங்களை போல சிந்திப்பாரா? நீங்க போட்டு நைட்டு ஃபுல்லா சாராயத்தை போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிற திருப்பூர் சாலமன், நல்லா தண்ணி குடிச்சிருக்கீங்க, நல்லா சரக்க போட்டுட்டு காலையில எந்திரிச்சு மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாவே இல்லை, இருள் அடைஞ்ச மாதிரி வன்மத்தை கொட்டிருக்கீங்க. எதை எங்கே சொல்லப்பட வேண்டுமோ அவைகளை அங்கே சொல்லப்பட வேண்டும், புரியுதுங்களா? சபைக்கு எச்சரிப்பான காரியங்கள் உண்டு, எல்லா காரியங்களும் உண்டு. ஆனா நீங்க கிறிஸ்துமஸ் பண்டிகையை வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு அப்படியே இந்த மகிழ்ச்சி கொள்றீங்களா, இது பண்றீங்களா, அது பண்றீங்களா? ஆண்டவர் மகிழ்ந்தார், சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்